Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج، وما تفعلوا من خير يعلمه الله، وتزبدوا فإن خير الزاد التقوى، واتقون يا أولي الألباب. قال النبي صلى الله عليه وسلم: حجوا واستغنوا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, ஹாஜிகள் பலர் ஹஜ்ஜுக்காக சென்றுவிட்ட நிலை, இன்னும் ஹாஜிகள் புறப்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில சட்டங்களை இன்று சொல்வதாக கூறியிருந்தேன். ஹஜ்ஜுக்கு செல்லுதல் என்பது நம்முடைய 5வது கடமை. யாருக்கெல்லாம் நசீபாக்கி இருக்கிறானோ, செல்வத்தால், சென்று வருகின்ற பாதைகளால், உடல் ஆரோக்கியத்தால், இவைகளெல்லாம் ஒன்று கூடி வரும்போது ஹஜ்ஜு நம் மீது கடமையாகிறது. அந்த வகையிலே அல்லாஹ் இன்று எவ்வளவுதான் அதிகமான தொகையாக இருந்தாலும் அதையும் தாண்டி ஹஜ்ஜுக்கு போகின்ற பாக்கியத்தை கடந்த காலங்களை விட அதிகமாகவே வழங்கி இருக்கிறார். அதிகமான தொகை என்கிற காரணத்தால் பின்தங்குகின்ற சூழல் இல்லை. ஹஜ் என்பது அவ்வளவு ஈர்க்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. காதல் வயப்பட்ட ஒரு அமல், கல்புக்கு நிறைவை தருகின்ற ஒரு அமல், 5வது அமல், கடைசி அமல். ஆனால் இன்று ஒரு காலகட்டம் இருந்தது, எல்லா கடமைகளும் முடிந்த பிறகு கடைசியாக ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு வந்து பிறகு அதன் பிரகாரமே வாழ்ந்து, அந்த ஹஜ்ஜினுடைய நடைமுறைகள் எதை கற்றுத்தந்ததோ அதன் பிரகாரமே நடந்தொழுகி பிறகு அதே நிலையில் ரப்பை சந்திப்பது, இப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எந்த ஹஜ்ஜை மிகச்சிறந்த ஹஜ் என்று நபியவர்கள் சொன்னார்களோ அந்த ஹஜ்ஜை செய்யும் பாக்கியம் பெறுகின்ற காலம். எந்த ஹஜ்ஜை சிறந்த ஹஜ் என்றார்கள்? வாலிப பருவத்தில் செய்யப்படுகின்ற ஹஜ், அது ஹஜ்ஜுகளில் மிகச்சிறந்த ஹஜ் என்றார்கள். அப்படியே வாலிப பருவத்தில் ஒருவர் ஹஜ் செய்தால் அவருக்காக வேண்டி அர்ஷுனுடைய நிழல் காத்திருக்கிறது என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜை இன்று வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஹஜ் செய்யும் பாக்கியம் பெறுகிறார்கள். காரணம், இந்த வாலிப பருவத்திலே அந்த ஹஜ்ஜினுடைய தன்மைகள் உள்ளிறங்கி அவர்களது உள்ளத்திலே தக்வாவையும் தஹாரத்தையும் ஏற்படுத்தினால் வாழ்நாள் முழுக்க அவர்கள் நேர்மையாக வாழ்வார்களே என்பதற்காக. எனவேதான் ஒருவர் ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தும் ஹஜ் செய்யாமல் இறந்து விட்டால் அவர் யூதராக மரணித்தால் என்ன,
அவர் கிறிஸ்தவராக மரணித்தால் என்ன என்றார்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழுத்தமான ஒரு ஹதீஸையும் சொன்னார்கள். ஒருவர் 5 வருடங்கள் பிற்படுத்தினால் போகலாம் 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 என்று பிற்படுத்தினார். அல்லாஹ் அவருக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருந்தும் 5 வருடங்கள் அவர் பிற்படுத்தினால் பிறகு அவருக்கு ஹஜ் செய்யும் பாக்கியமே இல்லாமல் ஆக்கப்படுவார். அவர் ஹஜ் செய்கின்ற பாக்கியம் இழக்கப்படுவார். எவ்வளவு கடுமையான வார்த்தை! எனவே அல்லாஹ் நமக்கு அந்த சொத்து செல்வங்களையும் உடல் நலத்தையும் போக்குவரத்து பாதைகளையும் அழகாக அமைத்து தருகிற போது உடனே ஹஜ்ஜை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். சில ஹஜ் செய்துவிட்டு வந்த பிறகு மீண்டும் தவறுகள் நிகழ்கிறதே, மனிதன் தானே, நிகழத்தான் செய்யும். அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை, உம்ரா செய்யும் பாக்கியத்தை நிச்சயம் தந்திடுவான். ஒவ்வொரு ஹஜ்ஜுமே அது நமக்கு பல படிப்பினைகளை தரும். வந்த பிறகு இன்னொரு ஹஜ் செய்து அதையெல்லாம் பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகும். ஒரு உம்ராவை செய்துவிட்டு வருவோம், மனது திருப்தியாகி முழுமையடைந்து விடுமா என்றால் முழுமையடையவே செய்யாது. கல்பு போதவே போதாது, பத்தவே செய்யாது மனதுக்கு. உடனே மனதில் கொள்ளுவான், இன்னொரு உம்ராவை செய்து அதை பரிபூர்ணமாக செய்துவிட்டு வந்து அதோடு ரப்பிடத்தில் போய்விட வேண்டும். இந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். என் தந்தை அவர்கள் துஆ செய்யும் போது இப்படியே செய்வார்கள். அல்லாஹும்ம ரஸுக்னா நஸீபல் ஹஜ்ஜி வல் உம்ரா மர்ரத்தம் பஅத மர்ரா நௌபத்தம் பஅத நௌபா என்று துஆ செய்வார்கள். ஹஜ் உம்ராவுடைய நசீபை எங்களுக்கு தந்திடறப்பே, ஒரு தடவை அல்ல, ஒரு தடவைக்கு பிறகு மறுதடவை, மறுதடவைக்கு பிறகு மறுதடவை என்று எங்களுக்கு வாய்ப்பை வழங்கிக் கொண்டே இருப்பே என்று துஆ செய்வார்கள். உண்மை அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இது. போதும் என்கிற எண்ணமே வராது. சென்று வந்தால் தெரியும் அதனுடைய இன்பம் என்னவென்று. அப்படி என்றால் எந்த ஒரு வாலிபர் ஹஜ்ஜை மேற்கொள்கிறாரோ அல்லாஹ் அவருக்காக வேண்டி அர்ஷுடைய நிழலை அவருக்கு தர காத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒருவர் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், செல்வங்களோடு இருந்தார், நல்ல சூழல் இருந்தது. ஆனால் அவர் ஹஜ் செய்யாமல் இருந்தார், ஏழ்மையாக ஆனார், உடல் நலம் குன்றினார். இப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு உடல்நலம் சரியில்லை, எனவே நான் ஹஜ் செய்யவில்லை, நான் ஏழ்மையாகிவிட்டேன், எனவே என்னால் ஹஜ் செய்ய முடியாது, என் மீது கடமை இல்லை என்று சொன்னால் அவர் குற்றவாளி என்றார்கள். ஏனென்றால் இப்பொழுது அவர் இந்த நிலை, அவருக்கு அந்த நிலை இருக்கும் போதே அவர் தவிர்த்தார் அல்லவா, அவர் அதை பிற்படுத்தினார் அல்லவா, அதனால் ஏற்பட்டதுதான் இந்த உடல்நலக் குறைவு. எனவே அவர் பிடிபடுவார், ரப்பிடத்திலே ஹஜ் செய்யாத குற்றவாளியாக ஆக்கப்படுவார் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜுடைய வாய்ப்பை தருகிறான் என்றால் அது சாதாரணமான பாக்கியம் அல்ல. பாக்கியங்கள் அனைத்திலேயும் மிக உயர்ந்த பாக்கியம் தான் ஹஜ்ஜுடைய பாக்கியம். அந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அவர்கள் எங்களுக்காகவும் துஆ செய்ய வேண்டும். நாங்களும் திரும்ப திரும்ப ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் நம்முடைய குடும்பம், கோத்திரம், பிள்ளைகள், சந்ததிகள் அனைவருக்காகவும் துஆ செய்ய வேண்டும். அவர்களது துஆ ரப்பிடத்திலே மிகவும் கபூலாக கூடியது. எனவேதான் ஒருவர் இஹ்ராமை கட்டி நியத் செய்து தல்பியாவை சொல்லிவிட்டால் அவருடைய அந்த ஹஜ் உம்ரா ஹலாலான பணத்தில் இருக்குமானால் உடனே அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். தபரானியிலே இடம் பிடித்திருக்கிற ஹதீஸ் இது. அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி இப்பொழுதே சொல்லிவிடுங்கள், உங்களுடைய ஹஜ் கபூலாகிவிட்டது என்று. இன்னும் ஹஜ்ஜே செய்யவில்லை, உங்களுடைய தல்பியா கபூலாகிவிட்டது என்று இப்பொழுதே சொல்லிவிடுங்கள். அவருடைய இஹ்ராமை நாம் கபூல் செய்து கொண்டோம் என்று இப்பொழுதே சொல்லிவிடுங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதே நேரத்தில் ஹலாலான பணமாக இல்லை என்றால் அப்படிப்பட்டவர் ஹஜ் செய்யும் போது உம்முடைய தல்பியா நிராகரிக்கப்பட்டு விட்டது, உம்முடைய ஹஜ் நிராகரிக்கப்பட்டு விட்டது, உம்முடைய இஹ்ராம் நிராகரிக்கப்பட்டு விட்டது, உம்முடைய இந்த பயணம் ஏற்புடையதல்ல என்று சொல்லப்படுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே தூய்மையான பணத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் சேமித்து வைக்க வேண்டும். அங்கே நாம் பார்க்கலாம்,
சக தோழர்களாக இருக்கும் போது அவர்களிடத்தில் விசாரித்தால் சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக சேமித்த பணத்திலே வந்திருக்கிறேன் என்பார்கள். 10 ஆண்டுகளாக சேமித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தேன். காரணம், ஹலாலான பணத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. எனவே அதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். முர்ஷித் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அவர்களுடைய முரீதீன்கள் வந்து சொன்னார்களாம், முர்ஷித் ஆலம் மிக பெரும் பெருந்தகையாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் அவருடைய முரீதீன்கள் வந்து சொன்னார்களாம், ஹஜ்ரத் ஹஜ் கர்த்தே ஹேன் யா உம்ரா கர்த்தே ஹேன், ख्याल है ஹஜ் செய்யும் எண்ணம் இருக்கிறதா, உம்ரா செய்யும் எண்ணம் இருக்கிறதா, நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றார்களாம். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களாம், இன்னும் அழைப்பு வரவில்லை என்றார்கள். இன்னும் அழைப்பு வரவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் இன்னும் அதற்கான தயாரிப்புகளில் இல்லை. என்னிடத்தில் என்னுடைய பணம், நான் சேமித்த பணம், என்னுடைய சொந்த உழைப்பில் மீதமான பணம், சேமித்து வைத்த எனது ஹலாலான பணம் இன்னும் கொண்டு சேரவில்லை. அப்படி சேர்ந்தால் என் மீது ஹஜ் கடமையாகும். அப்பொழுது அல்லாஹ்வின் அழைப்பு வரும். அந்த நேரத்தில் நான் செய்து கொள்வேன். ஹஜரத் அவர்கள் சொல்கிறார்கள், मैं हाँ बोलता था तो हर साल हज करता था. நான் ஆமாங்க, எனக்கு அந்த ஆசை இருக்குங்க, ஹஜ் போகணும்னு ஆசையா தான் இருக்கு, போக முடியலங்க, அதுக்கான வசதி இல்லைங்க என்று நான் மட்டும் சொல்லி இருந்தா வருடா வருடம் என்னுடைய முரீதீன்களில் யாரேனும் ஒருவர் என்னை ஹஜ்ஜுக்கு அனுப்பி இருப்பார். பல ஹஜ்ஜுகள் நான் செய்திருப்பேன். ஆனால் நான் சொல்லிவிட்டேன், இறைவனின் அழைப்பு இன்னும் வரவில்லை என்று சொன்னேன். முரீதீன்கள் அமைதியாகிவிட்டார்கள். ஒரு நாள் தினத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கிறேன். அன்று வியாழக்கிழமையாக இருந்தது. என்னை பார்த்து சொன்னார்கள், क्यों अभी आप हमारे दरबार को नहीं आए? ஏன் இன்னும் நீங்க நம்ம தர்பாருக்கு வராம இருக்கீங்க? இந்த வருஷத்துல நீங்க வந்துடலாம், இந்த வருஷத்திலிருந்து வந்துடலாம். எப்படி சொல்கிறார்கள்? இந்த வருடம் வாருங்கள் என்றல்ல, இந்த வருடத்திலிருந்து நீங்கள் வந்துடலாம். ஹுசூருடைய அழைப்பு வந்தது. அந்த வருடம் எனக்கு அல்லாஹ் எனக்கு நியமத் செய்து என் சொந்த பணத்திலே நான் ஹஜ் செய்ய ஆரம்பித்தேன். 18 ஹஜ்ஜுகள் தொடர்ச்சியாக செய்தேன். இதுதான் அல்லாஹ்வுடைய அருள் என்பது பெரியவர்களே. இது கோடி கோடியாக வைத்திருப்பதனால் கிடைக்கின்ற நசீப் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பினால் கிடைக்கின்ற நசீப். சாதாரண வியாபாரியாக இருப்பார், இது 4வது ஹஜ் என்று சொல்லுவார். நான் சின்னதொரு சம்பளத்திலே இருக்கிறேன் என்பார். எத்தனையாவது ஹஜ் என்று சொன்னால் அநேகமாக 7 என்று நினைக்கிறேன் என்பார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படிப்பட்டது. இது சாதாரணமான விஷயம் அல்ல, இது ஒன்றும் கமால் அல்ல. மேரி கமால் நஹி, அல்லாஹ் கா நவால் ஹை. இது அல்லாஹ் தருகின்ற மிக பெரும் அருள். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறோம் என்றால் வீட்டிலே 2 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று வசியத், இன்னொன்று நசீஹத். ஏனென்றால் இதையெல்லாம் செய்யாமல் புத்தாம்படியாக கிளம்பி விடுகிறோம் அல்லவா. அதற்காக நபி அவர்கள் சொல்லி தந்தது வசியத் செய்ய வேண்டும். வசியத் என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா? மரண நேரத்தில் செய்யப்படுகின்ற நசீஹத்துக்கு வசியத் என்று பெயர். மரண நேரம் நெருங்கிவிட்டது, கொஞ்சம் தெளிவு இருக்கிறது, அந்த தெளிவில் வைத்து தன் குடும்பத்தார்களுக்கு செய்யப்படுகின்ற உபதேசத்திற்கு பெயர் என்ன? வசியத். அந்த வசியத்திலே எதுவெல்லாம் வரும்? சொத்துகள் பற்றிய விஷயங்கள் எல்லாம் வரும். இதை நீ எடுத்துக்கல, இதை நீ எடுத்துக்கல, அது அவங்களுக்கு கொடுத்தது, இதை இன்னாருக்கு கொடுத்தது, வர வேண்டிய பணம் இவ்வளவு, தர வேண்டிய பணம் இவ்வளவு, இதையெல்லாம் சொல்வதற்கு பெயர் என்ன? வசியத். இந்த வசியத்தை செய்துவிட்டு செல்ல வேண்டும். அப்படியே சென்று விடக்கூடாது. நான் இன்ன நபருக்கு இவ்வளவு பணம் தர வேண்டி இருக்கிறது, ஒரு கால் நான் திரும்பி வராவிட்டால் அதை நீ பொறுப்பெடுத்துக்கொள், தனது பிள்ளைகளிடத்தில் ஒப்படைக்கும். அல்லது நமக்கு வர வேண்டிய பணங்கள் இன்னென்ன இடத்தில் என்னென்ன நபர்கள் இவ்வளவு இவ்வளவு தர வேண்டும், அதையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏக்கல் முசல்மான் டக்னா பி நஹி டகானா பி நஹி. ஒரு முசல்மான் பிறரை ஏமாற்றுவது கூடாது என்பது போல தான் ஏமாறவும் கூடாது. அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும்.
தான் தர வேண்டிய பணம் இவ்வளவு இவ்வளவு என்று சொல்வதை போல தனக்கு வர வேண்டிய பணங்கள் இங்கிங்கே இருக்கிறது. இன்னார் நமக்கிடத்திலே வாங்கி இருக்கிறார்கள். இதையும் நாம் தெரிவிக்கணும். கடன்கள் பற்றி சரி, கடன்கள் எல்லாம் அப்படியே இருக்க ஹஜ் செய்யலாமா, உம்ரா செய்யலாமா என்றால், நமக்கு கடன் தந்தவர்களை அணுகி நான் வந்த பிறகு உங்களுக்கு நிறைவேற்றுவேன், அப்படி ஒரு கால் நான் வராமல் போனால் அல்லாஹ்வின் ஏற்பாடு இருந்தால் எனது பிள்ளைகள் அதை நிறைவேற்றுவார்கள். இதையெல்லாம் சொல்லி உன்கு ராசி கர்த்தே ஹுவே நிக்கலோ, அவர்களை திருப்திப்படுத்தி அவர்கள் சந்தோஷத்தில் இருக்க நீங்கள் சென்று வாருங்கள். அவர்கள் கஷ்டத்தில் இருக்க, அவர்கள் துன்பத்தில் இருக்க, கொடுத்த காசு வருமா வராதான்னு சொல்லி கவலையில இருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் வாட்டு கிளம்பிட்டாரு, வருவாரா வரமாட்டாரா, ஒரு கால் வராம போனா அந்த பணத்தை யார்கிட்ட வாங்குவேன், இந்த கவலைகள் எல்லாம் இங்கே இருக்க, உனக்கு கடன் கொடுத்து உதவியவர்களை கஷ்டத்தில் ஆக்கிவிட்டு நீ ஹஜ்ஜுக்கு வருவாயனால் அந்த ஹஜ்ஜுடைய அமல் பரிபூர்ணம் தரார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி என்றால் இதையெல்லாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும், இதையெல்லாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும். என் கடையை நீ கவனித்துக் கொள், நான் தினந்தோறும் எப்படி திறப்பேனோ அப்படி கடையை திறக்க வேண்டும். ஒரு மாத காலம் பாய் இல்ல, பிள்ளைங்க வீணாக்கிட்டாங்க கடைய என்று சொல்லும் நிலை இருக்கக்கூடாது. என்றால் ஹஜ்ஜிலே நபி அவர்கள் சொன்ன மிக அழகான வார்த்தை என்ன தெரியுமா? ஹஜ் செய்தவன் ஏழையாக மாட்டான், ஹஜ் செய்த ஒரு மனிதன் கடன்காரனாக மாட்டான், ஹஜ் செய்த ஒரு மனிதன் ஃபக்கீராக மாட்டான். எப்படிப்பட்ட வார்த்தை! ஹஜ்ஜு, ஹஜ் செய்யுங்கள், வஸ்தகுனு, செல்வந்தராக ஆகுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! ஹஜ் செய்யுங்கள், நீங்கள் செல்வந்தராக ஆகுங்கள். இப்படிப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்ட பயணம் தான் ஹஜ். ஆனா இங்கே வசியத் செய்யாமல் போன காரணத்தால் கடையை போட்டுட்டான், கடையை திறக்கிறதே இல்லை, வியாபாரமே செய்யறது இல்லை. சென்று வருகின்ற 40 நாளைக்குள்ளாக கடைகணிகள் எல்லாம் வீணாகிவிட்டது, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது என்றால் இதற்கு அல்லாஹ் பொறுப்பல்ல, இதற்கு நாம தான் பொறுப்பு. ஏனென்றால் நாம் வசியத் செய்யாமல் சென்றிருக்கிறோம், வசியத் செய்ய வேண்டும். இனி அடுத்து என்ன? நசீஹத் செய்யணும். நசீஹத்தினால் என்ன தெரியுமா? நான் அங்கே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறேன், வீட்டில் உள்ள பெண்களும் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து இங்க கடகண்ணியா தவாஃப் செஞ்சுட்டு இருக்காதீங்க. வீட்டுல இருந்து துவா செய்யுங்க. அங்கே நாங்கள் செய்கின்ற துவாக்கள் கபூல் ஆகணும், நீங்க இங்க துவா செய்யுங்க. எங்களுடைய அமல்கள் எல்லாம் சிறப்பாகவும் சீராகவும் லேசாகவும் ஆக வேண்டும் என்று இங்கே நீங்கள் துவா செய்யுங்கள். அங்கே எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்றும் அந்த அசம்பாவிதங்களிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று நீங்கள் இங்கே துவா செய்யுங்கள். நாங்கள் சஹி சலாமத்தாக திரும்பி வர வேண்டும் என்று துவா செய்யுங்கள். நீங்கள் அல்லாஹ் ரசூலை பயந்து நீங்கள் தக்வா தஹாரத்தோடு இருந்தால் அங்கே எங்களுக்கு அமல்களை அல்லாஹ் லேசாக்குவான். எனவே நீங்கள் பயபக்தியாக இருங்கள் என்று குடும்பத்தார்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். வெறும் குடும்பத்தார்களுக்கு மட்டுமா என்றால் இல்லை, தன்னுடைய கடையில் வேலை பார்ப்பவர்கள், தன்னுடைய அண்டை அயலார், சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களிடத்தில் துஆவை வாங்கி செல்ல வேண்டும். இது முதல் ஹஜ்ஜுக்கு நாம் எல்லோருக்கும் சொல்வதுண்டு, முதல் உம்ரா என்றால் சொல்வதுண்டு. அடுத்தடுத்த ஹஜ்ஜும் அடுத்தடுத்த உம்ராவுக்கும் எல்லோருக்கும் நாம் சொன்னால் அது சரிப்பட்டு வராது என்கிற ஒரு சில முக்கியமான சில நல்ல நோக்கங்களோடு மறைத்து செல்வதுண்டு. ஆனால் முதலாக நாம் செல்லுகிற நேரத்தில் எல்லோருக்கும் சொல்லி சண்டையிட்டவர்கள், பிரச்சனைக்குரியவர்கள், மனஸ்தாபகம் கொண்டவர்களை எல்லாம் அணுகி அவர்களிடத்திலே சந்தோஷமாகிவிட்டு நாம் செல்வதுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஹஜ். இதை நாம் செய்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம் என்றால், சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு துஆ வாங்கி செல்லுங்கள் என்பது இருக்கிறது. ஆனால் அத்தனை பேரையும் அழைத்து நீங்கள் விருது போட்டுதான் போக வேண்டும் என்பது ஷரியத் அல்ல. அனைவரையும் அழைத்து அதற்காக வேண்டி ஒரு பெரும் செலவு, அதற்காக ஒரு பெரிய முஸ்லிம்கள் செல்லுகின்ற நேரத்தில், அதுவும் சிலர் எந்த நேரத்தில் வைத்திருப்பார்கள் தெரியுமா? நாளைக்கு காலையில அவர்களுக்கு பிளைட் என்றால் அன்று இரவு விருது வச்சிருவாங்க, அன்னைக்கு மதியம் வச்சிருவாங்க. பயங்கரமா அலைந்து திரிந்து உடலெல்லாம் அழுத்து போய்
அந்த ஹஜ்ஜினுடைய துவக்க பயணம் இருக்கிறதே அவர்களுக்கு மிக அந்த துவக்கம் இருக்கிறதே சுறுசுறுப்பே இல்லாத நிலை. அந்த பயணத்தின் துவக்கம் இருக்கிறதே சந்தோஷம் இழந்த நிலை. கண்ணெல்லாம் கட்டிக்கொண்டு சொருகிக் கொண்டு தூக்கமாக இருக்கிற நிலை. அந்த நிலையிலே அனைவரிடத்திலேயும் முசாஃபஹா செய்து போகும்போது உற்சாகமே இல்லாத ஹாஜிகளை எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல நேத்து விருந்து வச்சேன், எல்லாரும் வந்தாங்க, கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அந்த கஷ்டத்தை ஷரியத் நமக்கு தரவில்லை. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி நாம் சொந்தங்களை அழைத்தவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கூட செய்யலாம். ஒன்றும் தடை ஏதுமில்லை, தவறேதுமில்லை. ஆனால் சொந்தங்களுக்கு சொல்லாமல் கமுக்கமாக செல்லணும், மறைமுகமாக செல்லணும், யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட பயணம் அல்ல இந்த பயணம். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். வந்தவர்கள் யா ரசூலல்லாஹ் என்று அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் உம்ராவை நாடி இருக்கிறேன். எங்க மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவுக்கு செல்கிறார்கள். ஆனால் நபி அவர்களை அணுகி சொல்கிறார்கள், நான் உம்ராவை நாடி இருக்கிறேன், யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்கள். அந்த உம்ரா எனக்கு லேசாக வேண்டும், அதனுடைய அமல்களை எல்லாம் லேசாக செய்ய வேண்டும். எந்த கூட்டமுமே இல்லாத காலம், எந்த நெருக்கடியும் இல்லாத காலம், எந்த கூட்ட நெரிசலும் இல்லாத காலம், உணவுக்கான பிரச்சனை இல்லாத காலம். போனவர்களே கொஞ்சம் நபர்கள் தானே, அதுவும் தான் இருந்த நாடு, தான் இருந்த ஊரு. அப்படி இருக்க துஆ செய்யுங்கள், அந்த அமல் எனக்கு லேசாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதை லேசாக்கி தருவான். ஆனால் நீங்கள் செல்லுகின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்திலேயும் உங்களது துஆ கபூலாக இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போகிறீர்கள். லா தன்சனா, லா தன்சனா, எங்களை மறந்து விடாதீர்கள். ஃபீ துஆஇக்கும், உங்களுடைய துஆவிலே எங்களை மறந்துடாதீர்கள். எங்களுக்காக துஆ செய்யுங்க, துஆ கபூலாக இடத்துக்கு போறீங்க, எங்களுக்கும் துஆ செய்யுங்க என்று நபி அவர்கள் சொல்லி எழுப்பினார்கள். வாழ்நாள் முழுக்க இந்த வாக்கியத்தை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் என்னை பார்த்து எனக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் என்னை பார்த்து துஆவுல மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் என்ன இப்படியே வாழ்நாள் முழுக்க சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாருங்கள். எனவே நல்லோர்களை, பெரியோர்களை அணுகி, உள்ளூரிலே உள்ள உத்தமர்களை அணுகி, உயர்ந்தவர்களை அணுகி, வயதில் மூத்தவர்களை அணுகி, தங்களை ஈண்டெடுத்தவர்களை அணுகி, தங்களை உருவாக்கிய ஆசான்களை அணுகி, அவர்களிடத்தில் துஆவை பெற்றுக்கொண்டு செல்லும் போது அல்லாஹ் இந்த பயணத்தை வெற்றிகரமாக ஆக்கி தருகிறான். இந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு அமல்களையும் லேசாகவும் சிறப்பாகவும் ஆக்கி தருவான். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது அந்த ஹஜ்ஜை செய்வதற்காக நாம் எல்லா ஏற்பாடுகளும் செய்து நாம் கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் என்றால் உள்ளத்தில் நீயத்தை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் கடைசியானது. உள்ளத்தில் நீயத்தை சரியாக்கிக் கொள்ள வேண்டும். என்ன நீயத் செய்யக்கூடாது? என் அண்ணனுக்கு நசீபாகல, என் தம்பிக்கு நசீபாகல, என் தங்கச்சி அக்கா யாருக்கு நசீபாகல, நான் தான் இன்னைக்கு முதல் எங்க குடும்பத்திலே நான் தான். இல்ல இல்ல, இந்த எண்ணம் வரக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தௌஃபீக்கை தந்ததை போல என்னுடைய அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர், அண்ணன், தங்கிகள் எல்லோருக்கும் நசீபாக வேண்டும் ரப்பே, இந்த எண்ணம் தான் வர வேண்டும். என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாருமே ஹாஜிகள் தான். நான் ஒருத்தனா ஹஜ் செய்யாம இருந்தேன், நானும் இப்ப ஹஜ் போயிட்டா எங்களுடைய சர்க்கிள்ல எல்லாருமே ஹாஜிகள் தான். இந்த எண்ணம் வரக்கூடாது. அவர்களெல்லாம் ஹஜ் செய்தார்கள், நான் ஹாஜியாக இல்லை என்பது குறையாக இருக்கிறது, எனவே நான் ஹஜ் செய்தேன். இல்லை இல்லை, அப்படி அல்லாஹ் அங்கே வர சொல்லவில்லை. அல்லாஹ் அங்கே வர சொல்வதே நமது பெயருக்கு முன்னால் ஹாஜி என்று போட்டுக் கொள்வதற்காகவோ அந்த பட்டத்தை பெறுவதற்காகவோ நம்மை அங்கு அழைக்கவில்லை பெரியவர்களே. இந்த அழைப்பினுடைய நிலைமையே வேறு. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கரத்தை முத்தமிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். உடனே நபிகள் சொன்னார், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுங்கள். அல்லாஹ்வுடைய கரத்தை முத்தமிட்டதற்கு சமம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை கட்டி அணைக்க ஆசிக்கிறோம் என்று. அப்படியா?
நீங்கள் முல்தஸிம் என்கிற இடம் இருக்கிறது. அது எது? காபாவினுடைய வாசலுக்கும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் மத்தியில் உள்ள இடம் தான் முல்தஸிம். அந்த முல்தஸிம் என்கிற இடத்தை நபி அவர்கள் இப்படி அணைத்துக் கொண்டு துஆ செய்வார்கள். 2 கைகளால் அணைத்துக் கொண்டு தன்னுடைய ரோசாரா தன்னுடைய கன்னத்தை அதிலே வைத்து அழுத்தியவர்களாக துஆ செய்வார்கள். அந்த இடத்தை நீங்கள் அனுசரித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை கட்டி அணைத்ததற்கு சமம் தான். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நீங்கள் காபாவை சுற்றி வருகிற நேரத்தில் கட்டிடத்தை சுற்றி வருவதாக உங்களுக்கு எண்ணம் வரக்கூடாது. அத 4 சதுர கட்டிடத்தை சுற்றுவதற்கு பெயர் அல்ல தவாஃப் என்பது. அல்லாஹ்வை நான் சுற்றி வருகிறேன், அவனுடைய தஜல்லியை நான் சுற்றி வருகிறேன், அவனது அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது, அவனது தஜல்லி இறங்கிக் கொண்டிருக்கிறது, அதைத்தான் நான் சுற்றி வருகிறேன். இந்த கட்டிடம் என்பது ஒரு அடையாளம் தான் என்கிற எண்ணம் வர வேண்டும். ஏனென்றால் இன்றும் கூட மாற்றார்கள் நம்மிடத்தில் கேட்கிறார்கள், சிலை வணக்கம் இல்லை என்கிறீர்கள், இவ்வளவு பெரிய சிலையை எல்லாரும் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க, சிலை வணக்கம் இல்லை என்று சொல்கிறீர்கள், ஆனால் நீங்கள் காபாவை நீங்கள் சிலையாகத்தானே வைத்திருக்கிறீர்கள் என்று. இல்லை இல்லை, எங்களுக்கு அது காபா, அது கண்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அதைத்தானே முன்னோக்கி இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய எல்லா தொழுகைகளிலேயும் கடலுக்கு அடியில் இருந்தாலும் அதுதான் எங்களுக்கு காபா, அந்த காபாவுக்கு மேலே நாங்கள் பறந்து கொண்டிருந்தாலும் அதுதான் எங்களுக்கு காபா, அதைத்தான் முன்னோக்குகிறோம். முன்னோக்குவதற்கு ஒரு இலக்கு வேண்டும், அதற்காக பயன்படுத்தி இருக்கிறோமே தவிர அந்த கட்டிடம் நமக்கு என்னல்ல அசதல். அந்த கட்டிடத்தின் நடு மத்தியிலே அல்லாஹ்வின் தஜல்லி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தஜல்லியை தான் மலக்குகள் தவாஃப் செய்தார்கள். அதற்கு கட்டிடமே இல்லாமல் தான் இருந்தது. அதனுடைய கட்டிட ரூபத்தை ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நிறுவினான். பிறகு அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே அது முழுமையாக இல்லாமல் ஆகி அந்த மேடு தட்டிய பகுதி மட்டும் மிச்சமாக இருந்தது. மணல் மேடு தட்டி ஒரு மேட்டு பகுதியாக மட்டுமே மிச்சமாக இருந்தது. கட்டிடங்கள் இல்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ் எந்த நபிக்கும் உத்தரவிடவில்லை மீண்டும் அதை கட்டிடமாக கட்டுங்கள் என்று. அதே நிலையில் இருந்தது. எத்தனை 9 தலைமுறை வரையிலும் அல்லாஹ் அதை அப்படியே விட்டு வைத்திருந்தார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிடவில்லை, அவர்களது பிள்ளைகளுக்கும் உத்தரவிடவில்லை. கடைசியாக 9வது தலைமுறையிலே யார் வந்தது? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்களிடத்தில் உத்தரவிட்டான் அந்த கட்டிடத்தை எழுப்புங்கள் என்று. அப்படி எழுப்பப்பட்டது தானே இந்த கஅபத்துல்லாஹ். நினைத்து பார்க்க, இந்த காபாவை நாம் தவாஃப் செய்கின்ற நேரத்திலே தவாஃப் என்பது தொழுகைக்கு சமமானது பெரியவர்களே. எப்படி தொழுகைக்கு ஒது கட்டாயமோ அதே போன்று தவாஃபுக்கு ஒது கட்டாயம். அந்த ஒது முறிந்து விட்டாலே தவாஃபை முறித்து விடும். ஆனால் அதிலே 7 சுற்றுகள் கொண்டதுதான் ஒரு தவாஃப் என்றால் நாம் தொடங்கும் போது ஒதுவோடு இருக்கிறோம். முதல் சுற்றிலே, 2வது சுற்றிலே, 3வது சுற்றிலே ஒது முறிந்தால் மீண்டும் ஒது செய்துவிட்டு தொடக்கத்திலிருந்து தொடங்க வேண்டும். ஆனால் 3 சுற்றுகள் முடிந்து 4வது சுற்றிலே ஒது முறிந்தால் ஒது செய்துவிட்டு வந்து 4லிருந்து தொடங்கி முடித்தால் போதுமானது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அங்கே வலது புஜத்தை அந்த வலது புஜத்தை காட்டிக்கொண்டு 7 சுற்றுமே வலது புஜத்தை காட்டிக்கொண்டு தவாஃப் செய்ய வேண்டும். அதற்கு பெயர் இல்திபா. ஆனால் அது ஃபர்துமல்ல, வாஜிபுமல்ல என்பதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். அது நபியவர்களால் சுன்னத்தாக ஆக்கப்பட்டு சுன்னத்து தானே என்று புறக்கணிக்கப்படுகின்ற சுன்னத்தும் அல்ல. அதை நாம் நிச்சயமாக பேணியாக வேண்டும். அதே நேரத்தில் முதல் 3 சுற்றுகள் வரையிலும் கொஞ்சம் குதித்து 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 போகின்ற ஒன்று. அங்கு எங்கெங்க இடம் இருக்கு குதிக்கிறதுக்கு, முன்னாலேயும் பின்னாலேயும் நெருக்கி இருக்கும் போது எங்கு குதிக்கிறது என்று கேட்டால் என்னுடைய ஆசான் பெருந்தகைகள் சொன்னார்கள், குதிப்பதற்கு முன்னால பின்னாலதான் இடம் வேணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற இடத்திலேயே குதிச்சா போதும் சொன்னார். இருக்கிற இடத்திலேயே சும்மா ஒரு 4 ஷட்டி சரி குதிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை,
கொஞ்சம் குதிச்சாரு, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தார், திரும்ப கொஞ்சம் குதிச்சாரு, நடந்தார். போதும். சுன்னத் நிறைவேறுவதற்கு ஓரிரு தடவைகள் செய்தால் போதுமானது. அதுவும் 3 சுற்றுகள் வரையில் தான். ஆனா அதுவும் செய்ய முடியல, சூழல் இல்ல, மறந்துட்டாரு, அதற்காக எந்த குற்றமும் பிடிக்கப்படாது. இந்த புஜம் தெரிய வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா, அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. ஒருவர் புஜம் தெரியாமல் மூடிவிட்டால் அவர் மீதும் குற்றம் பிடிக்கப்படாது, அவருக்கு எந்த குறையும் ஏற்பட்டு விடாது. சரி, புஜம் தெரிய அவர் சுற்றி கொண்டிருக்கிற போதே ஓரிரு சுற்றுகள் மிச்சம் இருக்க அனைவரும் நின்று விட்டார்கள் தொழுகைக்காக. காம சொல்லப்பட்டு விட்டதென்றால் அவர் நான் புஜத்தை அப்படியேதான் காட்டிக்கிட்டு இருப்பெல்லாம் இருக்கக்கூடாது. தொழுகை வந்து விட்டாலே, காம சொல்லப்பட்டு விட்டாலே உடனே புஜத்தை மூடிக்கொண்டுதான் நாம் தக்பீரை கட்ட வேண்டும். இந்த விளக்கங்கள் தெரியாத காரணத்தால் புஜம் தெரிய அப்படியே சஜ்தாவுக்கு வருவார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஜிக்கு அது மிக சிரமத்தை ஏற்படுத்தும், மிக கஷ்டத்தை ஏற்படுத்தும். என்றால் அங்கே அவர்கள் தமாம் செய்கிற நேரத்தில் வியர்வையாக இருக்கும். அவர்களது உடலில் இருந்து இப்பொழுது அவர்கள் எந்த நறுமணமும் தடவும் முடியாது. நறுமணம் தடுவுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரம் அது. எனவே பக்கத்தில் உள்ளவருக்கு இடைஞ்சல் இல்லாத வகையிலே அவர் முழுமையாக மூடிக்கொள்ள வேண்டும். மூடிக்கொண்டு தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் புஜத்தை காட்டி அவர் மிச்சமுள்ள அந்த சுற்றை பூர்த்தி செய்யலாம், எந்த தடையும் இல்லை. சரி, இந்த தமாஃபில் வைத்துத்தான் ஒது கட்டாயமே தவிர அங்கே சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே தொங்கோட்டம் போடும் போது ஒது கட்டாயம் இல்லை. ஒது இருந்தால் மிக நல்லது. அப்படி நாம் ஒது செய்து கொண்டு சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடினோம். அப்படி ஓடுகிற நேரத்தில் ஒது முறிந்து விட்டதென்றால் மிச்சம் உள்ளதை அப்படியே நிறைவேற்றலாம். ஒது செய்வதற்காக வேண்டி வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இன்னொரு சட்டத்தை சொல்கிறேன். அங்கே ஆண்களுக்கு மட்டும்தான் இஹ்ராம் என்று இருக்கிறதே தவிர பெண்களுக்கு நிய்யத்து தான் இஹ்ராம். அப்படி பெண்கள் நிய்யத் செய்து கொண்டாலே இஹ்ராம் ஆகிவிடும், தல்பியா சொல்லி விடுவார்கள். ஆனால் முகத்தை மறைக்க கூடாது என்றிருந்தது. அதற்கு ஆயிஷா அம்மா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய தோழர்களும் அக்கம் பக்கத்தில் இருக்க என்னை முகத்தை தெரிந்து கொண்டே நான் இருக்க முடியுமா யா ரசூலல்லாஹ், ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், 2 குச்சிகளை உன்னுடைய முடிகளுக்குள்ளே சொருகிக் கொண்டு அந்த குச்சிகளுக்கு மேலாக திரையை தொங்கவிடு, அந்த திரை முகத்தில் படாமல் இருந்தால் போதுமானது என்றார்கள். அன்று 2 குச்சிகள் சொருக வேண்டிய கட்டாயம், இன்று அது தேவையில்லை. டாப் வைக்கப்பட்ட தொப்பிகள் இன்று வந்துவிட்டது. அந்த டாப்பிலே அப்படியே கீழே தொங்கும் வகையிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதை அவசியம் வாங்கி செல்லுங்கள். எந்த அளவுக்கு ஆகிவிட்டதென்றால் ஹஜ்ஜுக்கு வந்து விட்டாலே அங்கே எந்த தடையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு இவருடைய மனைவி அவரிடத்தில் சகஜமாக பேசுவது, அவருடைய மனைவி இவரிடத்தில் சகஜமாக பேசுவது, எந்த தடையும் இல்லை என்பதை போன்று நடந்து அங்கே கொஞ்சம் கூட கோஷா பிரணாவை பேணாத ஒரு நிலையை பார்க்கிறேன். எந்த இடத்தில் வைத்து மிக பேணுதலாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து பேணுதலே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் பிறகு நன்மைகள் எப்படி பரிபூர்ணமாகும்? எனவே அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். தவாஃபை முடித்துக் கொண்டு சைக்கு போவதற்கு முன்பாக நாம் அந்த தவாஃபுக்காக வேண்டி என்ற ரக்காத்தை தொழுவது வாஜிபாக இருக்கிறது. மகாம இப்ராஹிம் என்று அவர்களை காட்டுவார்கள். அங்கே 2 ரக்காத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொண்ட பிறகு வயிறார ஜம்சம் தண்ணீரை குடியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை செல்பவர்களும் சொல்வார்கள், வயிறார நீங்க ஜம்சம் தண்ணியை குடிங்க, அப்படி நீங்க வயிறு முட்டை குடிக்கலன்னா முனாஃபிக்கு தான் குடிக்க மாட்டான் என்றெல்லாம் சொல்வார்கள். என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிச்சா போதுமானது. நீங்க வயிறு முட்டை குடிங்கன்றதுக்காக இதுவரைக்கும் குடிச்சிட்டு இப்ப சரி செய்யணும், நடக்க முடியுமா? இவ்வளவு தூரம் தண்ணியை குடிச்சா நடக்க முடியுமா? எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஜம்சம் தண்ணீரை குடித்துக் கொண்டு நாம் அதற்கடுத்துள்ள அமலை செய்ய வேண்டும். கடைசியாக அந்த தவாஃபை முடித்துக் கொண்டு சலையை முடித்துக் கொண்ட பிறகு முடி எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி முடி எடுக்கிற நேரத்தில் அடுத்தடுத்த உம்ராவை செய்து கடைசியாக ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் என்கிற நிலை இருந்தால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் செய்து கொண்டே வந்து மிச்சமுள்ள முடியை ஹஜ்ஜிலே வைத்து மொட்டை அடிக்கலாம், எந்த தடையும் இல்லை.
அல்லது முதலாகவே மொட்டையடித்துக் கொள்கிறார் என்றால் அடுத்தடுத்து உம்ரா செய்கிற நேரத்தில் தலையில் முடியே இருக்காது. முடியே இல்லாமல் அங்கே பிளேடை வருடி எடுத்ததற்காக வேண்டி பணம் தர வேண்டி இருக்கும். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக முடியை அப்படியே ட்ரிம் செய்து அழகுபடுத்தி கொண்டே வந்து கொஞ்சம் முடிகள் கீழே விழுந்தால் போதுமானது. பல உம்ராக்களை செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜுக்காக புறப்பட்டால் ஒரே ஒரு உம்ரா தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழிகெடுப்பார்கள். அவர்களது வழிகேட்டில் விழுந்திடக்கூடாது. எத்தனை உம்ரா வேண்டாலும் செய்யலாம். கடைசியாக ஹஜ்ஜை செய்து ஹஜ்ஜில் வைத்து மொட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும். இதே என்னுடைய தந்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்த அழகான வழிமுறை. என் தந்தை அவர்கள் என்றால் அவர்களது வழிமுறை அல்ல, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. பேணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. எல்லோருக்கும் அந்த அழகான பிரயாணத்தை, அந்த அழகான ஜியாரத்தை, அற்புதமான அந்த பயணத்தை திரும்ப திரும்ப நசீபாக்கி தந்தல்வானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.